ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் எக்ஸ்பீரியன்ஸ். எலிஃபெண்ட் டே அன்னைக்கு நமக்கு காட்சி தர வந்திருக்கிறாங்க ஃபேமிலியோடு. நாங்கள் போகும்போது நடுவில் அவங்க டைமில் வாக்கிங் வந்திருக்காங்க போல். நாங்கள் அந்த டைமில் வந்து நின்றுட்டோம். இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும்போது எப்போவுமே தூரத்தில் தான் நிற்கணும், பக்கத்தில் நிற்கக்கூடாது. மேக்ஸிமம் 50 மீட்டர்ஸ் தாண்டி எப்போவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஹார்னோ த்ராட்டிலோ கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது அவங்களோட இடம். அழகாக சாப்பிட்டுருக்கு. இதோட குட்டியும் இருக்குது போல் இவங்க டீமில். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், த்ராட்டில் பண்ண மாட்டேன், ஹார்ன் அடிக்க மாட்டேன். வண்டி ஸ்டார்ட்டில் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ நம்ம பயப்படுத்துகிறோமோ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம க்ளோஸாக வருவாங்க. அதுக்கு நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதனால் நான் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி ரிவர்ஸ் கியர் போட்டு ஆனில் வச்சுருக்கேன். இவங்க 2 பேர் தான் ரோட்டில் இருக்காங்க. மித்தவங்களாம் அந்த சைடு கார்னர்லேருந்து சாப்பிட்டுருக்காங்க போல். எப்பயும் சுற்றி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைட் டைம் தான் அவங்களுக்கு வந்து வாக்கிங் டைம். பகல்லலாம் அவங்க ரோட்டுக்கே வர மாட்டாங்க. காட்டுக்குள்ளே எங்கேயோ நிழலில் பார்த்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த குட்டிக்கு ஒரு 1.5 வயசு இருக்குமா தெரியலையே, ஆனால் நல்ல குட்டி. இதை விட ஒரு குட்டி ஒன்று இருக்குது இவங்க டீமில். அந்த சைட் போகிறாங்க. அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறனால போகிறாங்க. வந்த வழியிலே போகிறாங்க அவங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் கொஞ்சம் அவங்க டிஸ்டன்ஸ் அவங்க அந்த சைட் மூவ் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்குறேன். வழி இருக்கேட்டா எங்களுக்கு இப்போயே வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணுன்ட்டு அவசியம்லாம் இல்லை. அவங்க சாப்பிட்டு பொறுமையாக எங்களுக்கு வழி விடும்போது வழி விட்டால் போதும். எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். யானை நிற்கிது, சீக்கிரமாக போகணும். வேறு வண்டி ஒன்று வருது. எங்கே கீழேயா? பின்னாடி நமக்கு பின்னாடி. அதான் எங்கே வராங்க?
பார்த்துட்டே இரு லைனில். இங்கே லைட் இங்கே போதும். இப்படிதான் இறங்கணும். அதுக்கு இவங்க அவசரப்பட்டு வந்து துரத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க.